மர்மம் நிறைந்த கப்பல் ஒரங்கு மெடான். சம்பவ ஆண்டு 1947 ஜூன் மாதம். சம்பவ இடம் மலாக்கா நீரிணை, இந்தோனேஷியா. கப்பல் பெயர் யெசூத்யஸ். ஒரங்கு மெடான், இதன் பொருள் மலாய் மொழியில் மெடான் நகரின் மனிதன் என்பதாகும். மலாக்கா நீரிணையில் பயணம் செய்து கொண்டிருந்த சில கப்பல்களின் ரேடியோ ஆபரேட்டர்களுக்கு ஒரங்கு மெடான் கப்பலில் இருந்து ஒரு குழப்பமான மோர்ஸ் கோட் செய்தி வந்தது. அந்த செய்தியின் சாராம்சம் இதுதான்: கேப்டன் இறந்துவிட்டார். பாலத்தில் இருக்கும் அனைத்து அதிகாரிகளும் இறந்துவிட்டனர். மாலுமிகளும் இறந்துவிட்டனர். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சாகப் போகிறேன். இதற்கு பிறகு ரேடியோ மௌனமானது. அருகில் இருந்த சில்வர் ஸ்டார் என்ற அமெரிக்க கப்பல் உடனடியாக ஒரங்கு மெடானுக்கு உதவி செய்ய புறப்பட்டது. அவர்கள் ஒரங்கு மெடான் கப்பலை நெருங்கிய போது அது எந்த சேதமும் இன்றி கடலில் சாதாரணமாக மிதந்து கொண்டிருந்தது. சில்வர் ஸ்டார் மாலுமிகள் ஒரங்கு மெடானுக்குள் நுழைந்தபோது கண்ட காட்சிதான் உலகையே நடுங்கச் செய்தது. உறைந்த பயம். கப்பலில் இருந்த மாலுமிகள், கேப்டன் உட்பட அனைவரும் தாங்கள் பார்த்த ஏதோ ஒரு பயங்கரத்தின் காரணமாக உறைந்து போயிருந்தனர். அவர்கள் அனைவரும் கண் அகல விரிந்தபடி, கைகளை ஏதோ ஒன்றை தடுக்க நீட்டியபடி உதட்டை கடித்துக் கொண்டு இறந்து கிடந்தனர். வன்முறை இல்லை. உடலில் எந்த காயங்களோ வன்முறையின் தடயங்களோ இல்லை. மர்மமான மிருகம். இறந்தவர்களின் உடலை பரிசோதித்த போது அவர்கள் மீது அதிகப்படியான பயம் மற்றும் வேதனையின் தாக்கம் இருந்தது தெரிய வந்தது. குளிர்ச்சியான இடம், வெப்பமண்டல பகுதியில் இருந்த போதிலும் கப்பலின் உள்பகுதி நம்ப முடியாத அளவிற்கு குளிர்ச்சியாக இருந்தது. உதவி செய்யச் சென்ற குழுவினர் கப்பலை சோதனை செய்து கொண்டிருக்கும் போதே கப்பலின் அடித்தளத்தில் இருந்து திடீரென புகை கிளம்பியது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் கப்பல் வெடித்துச் சிதறி கடலில் மூழ்கியது. எந்த ஆதாரங்களும் மிஞ்சவில்லை. இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்பதற்கு இன்று வரை உறுதியான பதில் இல்லை. ஆனால் சில திரில்லிங்கான கோட்பாடுகள் உள்ளன. இரசாயன பொருட்கள் கசிவு, கப்பல் மிகவும் அபாயகரமான நச்சுப் பொருட்களை சட்டவிரோதமாக கடத்திச் சென்றிருக்கலாம். கடல் கொள்ளை ஆவி. சிலர் இது ஒரு பண்டைய கடற்கொள்ளையனின் ஆவியால் ஏற்பட்டது என்று நம்புகிறார்கள். அறிமுகமில்லாத எரிவாயு. புவி அமைப்பில் இருந்து கசியும் ஒருவிதமான கொடிய வாயுவின் ஆவி மூடிய கப்பலுக்குள் புகுந்து அனைவரையும் மூச்சு திணறடித்திருக்கலாம். இந்த கதை ஒரு பயங்கரமான த்ரில்லர் திரைப்படம்.